நீங்கள் கடையில் செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்க போகும்போது அந்த கடைக்காரன் வந்து சீல்டு பேக் ஃபோன் இருக்குது, யூஸ் பண்ணாத ஃபோனு சீல்டு பேக், இன்னும் சீல்டு கூட ஓப்பன் பண்ணாத பீஸு. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம் தாராளமாக, புது ஃபோன் சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது, இந்த ஃபோன் உண்மையாகவே சீல்டு பேக்கா இல்லை ஆல்ரெடி எதுனா யாருனா யூஸ் பண்ணியிருக்காங்களா சொல்லி உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனில் மைண்டில் இருக்கும். இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது, அந்த ஃபோன் உண்மையாகவே சீல்டு பேக்கா இல்லை வந்து ஆல்ரெடி யாருனா யூஸ் பண்ணியிருக்காங்களா சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுனாக்கா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க அந்த ஃபோன் யாருனா யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை உண்மையாகவே சீல்டு பேக்கா சொல்லி அதை எப்படி செக் பண்ணுறது, எங்கே போய் செக் பண்ணுறது ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபோன் செகண்ட் வாங்க போகிறோம், அந்த ஃபோன் வந்து கடைக்காரங்க வந்து சீல்டு பேக் சொல்கிறாங்க, அது உண்மையாகவே அது சீல்டு பேக்கா இல்லையா சொல்லி எங்களோட நம்பிக்கை வர முடியுது. அதை நம்ம வந்து அது எப்படி செக் பண்ணுறது சொல்லி தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடலாம் சொல்லி தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த கடையில் நீங்கள் என்ன ஃபோன் வாங்க போகிறீங்களோ அந்த கடைக்கு போய்ட்டு, இப்போ நீங்கள் வந்து ரியல்மி ஃபோனே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ரியல்மி ஃபோனை வந்து வாங்க போகிறீங்க, அந்த ரியல்மி ஃபோன் வந்து பாக்ஸோட அவன் வச்சிருக்கிறான். அவன் முன்னாடியே நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட வந்து அந்த ஃபோனை வாங்கிட்டு அந்த ஃபோனோட பாக்ஸில் வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஐஎம்ஐ நம்பர் வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லா பாக்ஸ்லையும் ஐஎம்ஐ நம்பர் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னு நான் பக்கத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு ரியல்மி ஃபோன் இருக்குது கைஸ். இப்போ இது வந்து ரியல்மி ஃபோனு. இது வந்து எப்படி நம்ம செக் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோன் உங்கள்கிட்ட இன்னொரு ஃபோன் இருந்துச்சுன்னா ஓரமாக போய்ட்டு அவங்க முன்னாடி இது செக் பண்ணக்கூடாது, ஓரமாக போய்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து நேராக கூகுள் குரோமில் வந்துடணும் கைஸ். நான் வந்து ஒரு லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த லிங்க்கில் நீங்கள் போகணும் கண்டிப்பாக. நான் இல்லைன்னா எங்கள் ஸ்க்ரீனில் கூட நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் ஆயிருக்கு. நான் வந்து கூகுள் குரோமில் இருக்கிறேன் கைஸ். ஓகேவா, இருங்க, ஒரு லிங்க் நான் உங்களுக்கு தரேன். அந்த லிங்கை நீங்கள் வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அந்த லிங்க் டைரெக்டாகவே கிளிக் பண்ணிட்டு நேராக அதுக்குள்ளே வந்துடுறேன் கைஸ். இந்த லிங்கோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா imeiinfo.info. ஓகேவா கைஸ், இது கிளிக் பண்ணிங்கனாக்கா நேராக இதுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அங்கே போய் நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா imei.info பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த லிங்க்குள்ளே நீங்கள் நேராக வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோனோட ஐஎம்ஐ நம்பர் நான் இதில் டைப் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ ஐஎம்ஐ நம்பர் நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து செக் ஆப்ஷனுக்கு அந்த செக் ஆப்ஷனில் கொடுத்துட்றேன் கைஸ். செக் ஆப்ஷன் கொடுத்தோன்னா கொஞ்சம் லோட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ரோபோட்டாக சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது வந்து நீங்கள் சில பேருக்கு வந்து ரோபோட் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா ரோபோட் இல்லைன்னு சொல்லி சில பேருக்கு டேரெக்டாகவே உள்ளே போயிடும். இப்போ நான் வந்து இதோட ஃபுல் டீட்டெயில் இதில் வந்துருக்கு கைஸ். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வந்துடும். ஃபோனோட டிவைஸ் டைப் வந்து ஸ்மார்ட் ஃபோனு, ரிலீஸ்டு, இங்கே ரிலீஸ்டு காட்டுறது பாருங்கள். இதுதான் உங்களோட மெயின் மேட்டர் கைஸ். இங்கே வந்து ரிலீஸ்டு ஆப்ஷன் காட்டுதில்ல, இந்த ரிலீஸ்டு ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டேட் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். டேட் காட்டுச்சுன்னா கண்டிப்பாக அந்த டேட்டுக்கு அந்த ஃபோனில் வந்து சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்படி நீங்கள் வந்து அந்த ஃபோன் ரிலீஸ் ஆகாமல் உண்மையாகவே சீல்டு ஃபோன்னாக்கா இந்த ரிலீஸ் ஆப்ஷனில் வந்து பிளாங்காக காட்டும், இல்லைன்னா நோ ஃபவுண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி காட்டும், எதுனா ஒன்று உங்களுக்கு காட்டும் கண்டிப்பாக. இல்லை இந்த மாதிரி டேட் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த ஃபோனில் வந்து அந்த டேட்டில் அந்த சிம் கார்டு போட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து ரீஃபர்பிஷாக உங்களுக்கு விற்றுட்ருக்காங்க சொல்லி அர்த்தம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் சீல்டு பேக் சொல்லி நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணணுன்னாக்கா இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 8ஆம் தேதி 2024 இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஃபோன் வந்து அந்த டேட்டுக்கு அந்த சிம் கார்டு போட்டு கண்டிப்பாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரிலீஸ்டு காட்டுறதுல அதுதான் சொல்கிறேன் நான், ஃபோன் ரிலீஸ் ஆன டேட் கிடையாது, இது சிம் கார்டு போட்ட டேட்டு கைஸ். இது ஓகேவா கைஸ்? இப்போ ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபோன் வந்து சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இல்லையா சொல்லி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மொபைல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.